Hi dear students, today we are discuss about chapter 11 Employee Selection Process பணியாளர் தேர்ந்தெடுத்தல் Meaning and definition of selection process அதாவது தேர்ந்தெடுத்தலின் பொருள் மற்றும் வரைவிலக்கணம் Employee selection can range from a very simple process to a very complicated process. There is no standard universally accepted selection process adopted by all organizations. The selection process may be adopted depending upon the nature of the job and organizations. The process may differ from organization to organization. இப்போ பணியாளர் தேர்வு அதாவது எம்ப்ளாயி செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப ஈஸியானது. ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கலாக நடைமுறைகள் இதுக்கு முன்னே எப்படி இருந்தது, சிக்கலான நடைமுறையில் இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா அமைப்புகளாலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ப்ராசஸ் இது இல்லை. ஸோ இதில் எதுவுமே கிடையாது. இது பணியினுடைய தன்மை எப்படி இருக்குது, அமைப்பு எப்படி இருக்குது, எந்த வகையை சார்ந்திருக்கு அதை பொறுத்து இருக்கும். இது ஒவ்வொரு அமைப்புக்கு ஏற்ப பின்பற்றப்படும். ஸோ ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ஆர்கனைஸுக்கும் டிஃபராக இருக்கும் ஒரு ப்ராசஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு a selection process includes a number of steps: screening the application form, test, interview, checking of reference, physical examination and approval by appropriate authority, and handing over the selected candidates to orientation and placement section. The steps are not necessary for all type of selection process. The main aim of selection process is to find out the suitable candidate for specific job. Since there are various factors which affect the seeking of such information, the same type of selection process cannot be applied in all type of selection. இப்போ இந்த பணியாளருடைய தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா விண்ணப்பமாக இருக்கும். விண்ணப்பத்தை எப்படி பரிசீலனை பண்ணுறாங்க, அதன் மூலமாக எப்படி தேர்வு பண்ணுறாங்க, அது மூலமாக நேர்காணல் இன்டர்வியூ எப்படி பண்ணுறாங்க, அதனுடைய குறிப்பு அதில் என்னென்ன குறிப்பு தேவையோ அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. தென் நம்மளுடைய உடல் பரிசோதனை பண்ணுவாங்க. தென் பொருத்தமான அதிகாரியுடைய ஒப்புதல். ஸோ அவங்க கரெக்டான ரிப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு அந்த அதிகாரியுடைய ஒப்புதல் தேவை. அதை தெரிவு செய்யப்பட்டவரோட அறிமுக பயிற்சி போன்ற பல்வேறு நிலையை இது உள்ளடக்கியது. இது எத்தனையும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த அனைத்து நிலையும் என்ன பண்ணுறாங்க, எல்லா பணியாளர்களுக்கும் தேர்வுலையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா தேர்வுலையும் இதெல்லாமே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. குறிப்பிட்ட பணிக்கு அதாவது அவங்க என்ன பணி கொடுத்துருக்காங்களோ அந்த பணிக்கு சரியான நபர், ரைட் பர்சன் டு த ரைட் ஜாப் இருக்கா அப்படின்னு பார்த்தா போதும், வேறு எதுவுமே தேவை இல்லை. தென் நெக்ஸ்ட் செலெக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் differentiating between applicant in order to identify the higher those with a greater likelihood of success in a job. Selection is the process of choosing the most suitable person for the vacant position in the organization. இந்த வைக்கக்கூடிய தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அதாவது வேலை தேடுபவரை வேறுபடுத்தி பார்த்து அதிலிருந்து ஆய்ந்து அறிந்து அவங்க எப்படி இருக்காங்க, எந்த மாதிரியான இருக்காங்க, சரியான நபரை சரியான அடையாளம் கண்டுபிடிச்சி அதை அந்த வெற்றிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பணி அமர்த்துகிறோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ந்தெடுத்தலுடைய பொருள், அதாவது மீனிங் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் definition of selection process. According to Dale Yoder, selection is the process in which the candidate for employment are divided into two classes: those who are to be offered employment and those who are not. இப்போ டேல் டோயர் அப்படின்றவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா
தேர்வு என்பது வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களை பணி வழங்கப்பட தகுதியானவர் மற்றும் தகுதியற்றவர் என இரு வகையாக வகைப்படுத்துவதே என விளக்குகிறார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சிருக்கவங்கள ரெண்டு விதமாக இருப்பாங்க. இவங்க இந்த பணிக்கு தகுதியானவர்கள், இந்த பணிக்கு இவங்க தகுதியற்றவர்கள் என அவங்க வகைப்படுத்துவதே என்ன அப்படின்றாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ட்டு நமக்கு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேல் யோடர் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. தென் நெக்ஸ்ட்டு டேவிட் அண்ட் ராபின்ஸ். Selection is a managerial decision making process is to predict which job applicant will be successful if hired. டேவிட் அண்ட் அவங்களும் ராபின்ஸ் அப்படின்ற ரெண்டு பேர் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்வு அப்படின்றது என்ன எழுதுனா, எந்த ஒரு விண்ணப்பதாரரும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் வெற்றிகரமாக பணிபுரிவார் என தீர்மானிக்கும் ஒரு நிர்வாக ரீதியிலான முடிவெடுக்கும் நிலையே. ஸோ ஒருத்தர் அந்த தேர்வில் செலக்ட் ஆகிட்டாங்க, ஒரு பர்சன் அந்த ஒரு ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க நல்லா பணிபுரிவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்கிறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ட்டு யார் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, டேவிட் ராபின்சன் அப்படின்ற ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ், தேர்ந்தெடுத்தலின் படிநிலைகள். ஸோ இப்போ என்னென்ன படிநிலைகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பாரு, அப்ளிகேஷன் blank. Most of public sector undertaking, various ministries of government, selection commission, recruitment boards and private sector companies either supply pre-printed application form or direct the candidates to download the form uploaded in their respective websites. In the case of voluntary application submitted by the candidates, they are issued application form afresh at the venue of the interview to collect complete information about the candidate in the standardized format. Selector can collect different types of information from the application blank, namely family background, educational qualification, co-curricular activities, work experience, exposure to related activities, scale of pay drawn, academic distinction, area of expertise and so on. இதில் அப்ளிகேஷன் பிளாங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு பெரும்பாலான பொதுத்துறை நிறுவனங்கள், அமைச்சகங்கள், தேர்வு வாரியம், தேர்வு குழுக்கள், தனியார் துறை நிறுவனம் பணி விண்ணப்பங்களை அவர்களே அச்சிட்டு அளிப்பார்கள். அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த விண்ணப்பத்தை அச்சிட்டு கொடுப்பாங்க. அல்லது அவங்கள என்ன பண்ணுவாங்க, வலைத்தளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அச்சிட்டு வர கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கலாம், அல்லது நெட்டில் போட்டுருவாங்க, அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் இது என்ன பண்ணுவாங்க, நேர்காணல். ஸோ அந்த வளாகத்தில் பணி அளிப்பவரால் வழங்கப்படும் படிவங்களை அந்த பணி தேடி வரக்கூடியவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. அந்த முழுமையான தகவல்களை பெறப்படும். அதன் மூலமாக தேர்வு செய்பவரால் வழங்கப்படும் நிரப்பப்படாத விண்ணப்பம், தேர்வு யார் செய்கிறாங்களோ அவங்களால கொடுக்கக்கூடிய நிரப்பப்படாத ஒரு விண்ணப்பம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, அவங்களுடைய குடும்ப பின்னணி எப்படி இருக்குது, கல்வி தகுதி என்ன, கல்வியுடைய தனித்தன்மை என்ன இருக்குது, சம்மந்தப்பட்ட பணி தொடர்பு, இது எல்லாமே அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுற மாதிரி முழு தகவலும் இருக்கணும். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா blank application. Then next one, scrutinizing the applications, விண்ணப்ப பரிசீலனை, where the applications received in response to advertisement, leaving application for opening or more, it is not possible for recruitment agency to call all the applicants for interview. Hence, selection committee has to evolve some criteria like age, length of experience, level of education, percentage of mark, higher qualification, level of exposure, communal quads, proficiency, etc.
to shortlist the number of applicants for the interview. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விண்ணப்பத்தை பரிசீலனிக்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த செலெக்ஷன் கமிட்டியில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்களுடைய எஜுகேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அதில் எஜுகேஷனில் அவங்களுடைய மார்க் எப்படி, அவங்களுடைய ஹையர் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ படிச்சிருக்காங்க, அவங்களுடைய என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய குவாட்ஸ் என்ன இருக்குது, ப்ரொஃபிஷியன்சி என்ன, இது எல்லாமே அதில் அவங்க என்ன பண்ணாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்க இந்த அப்ளிகேஷன் மூலமாக. தென் நெக்ஸ்ட் ஒன் செலெக்ஷன் டெஸ்ட், தேர்வு சோதனை. செவரல் டெஸ்ட் ஆர் கண்டக்டட் இன் த செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க டு ensure whether the candidate possesses the necessary qualification to fit into various position in the organization. ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் வேரியஸ் பொசிஷனுக்கு அந்த பர்சன் ஃபிட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு செலக்ட் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செலெக்ஷன் டெஸ்ட்டு. ஸோ அந்த செலெக்ஷன் டெஸ்ட்டு 2 வகையாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எபிலிட்டி டெஸ்ட் அண்டு பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது என்ன, ஃபஸ்ட் ஒன் ஆப்டிடியூட், தென் நெக்ஸ்ட்டு அச்சீவ்மெண்ட், தென் நெக்ஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ், தென் நெக்ஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட். இதெல்லாம் சேர்ந்தது என்ன எபிலிட்டி டெஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட், தென் நெக்ஸ்ட்டு பர்சனாலிட்டி, தென் நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்டிவ், தென் லாஸ்ட் ஒன் ஆட்டிடியூட். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா செலெக்ஷன் டெஸ்ட்டுடைய 2 டைப்பில் ஒன்று எப்படி இருக்குது நம்ம பின்னாடி கிளாஸில் பார்ப்போம். ஸோ தென் தமிழ் மீடியத்தில் பாரு தேர்வு சோதனை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமாக இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 திறன் சோதனை, 2 ஆளுமை சோதனை. ஸோ அப்போ திறன் சோதனையில் ஒரு 4 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனோபாவ சோதனை, தென் அடைவு சோதனை, தென் நெக்ஸ்ட்டு நுண்ணறிவு சோதனை, தென் லாஸ்ட்டு முடிவெடுக்கும் திறன் சோதனை. தென் இந்த 4 சேர்ந்தது என்ன அப்படின்னா திறன் சோதனை. தென் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பாரு ஆளுமை சோதனை. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பாரு ஆர்வ சோதனை, தென் நெக்ஸ்ட்டு ஆளுமை சோதனை, தென் நெக்ஸ்ட் ஒன் செயல்திறன் சோதனை, தென் நெக்ஸ்ட்டு மனோபாவ சோதனை. ஸோ இந்த 4 இதில் ஒரு 4 8 இருக்குது இந்த தேர்வு சோதனையில். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், we will meet in next class.